ஒரு அழகான பெரிய மரத்தடியில் அமர்ந்து வடை சுட்டு வந்த ஒரு அன்பான பாட்டி இருந்தாள். அதே மரத்தின் கிளைகளில் மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு காக்கா. அந்த மரத்தைச் சுற்றியும் அதன் அருகிலும் அடிக்கடி வந்தது ஒரு கபட நரி. பாட்டி சுட்ட சூடான வடைகளை மரத்தடியில் வைத்து குளிர வைத்தாள். அந்த வடைகளின் மீது மேலிருந்து ஒரு நிழல் விழத் தொடங்கியது. அது யாருன்னா? காக்காதான். காக்கா திடீரென கிளையிலிருந்து பறந்து வந்து ஒரு வடையை பிடித்து கொண்டது. பாட்டி அதிர்ச்சியில், எங்க வடை போச்சு என்று சுற்றிப் பார்த்தாள். மேலே கிளையில் வடை பிடித்தபடி காக்கா பெருமையாக அமர்ந்தது. வடையை ரசித்து பார்த்து கொண்டே மகிழ்ந்து கொண்டிருந்தது. அதே நேரத்தில் நரி மெதுவாக மரத்தடிக்கு நெருங்கி காக்காவை மேலே பார்த்தது. காக்காவின் வாயிலிருந்த வடையை பார்த்தவுடனே நரியின் கண்கள் பளிச்சென பிரகாசித்தது. அந்த வடையை பெற ஒரு தந்திரம் செய்ய நரி முடிவு செய்தது. நரி இனிமையாக பேசத் தொடங்கியது. ஐயோ, என்ன ஒரு அழகான காக்கா! என்ன கம்பீரம்! இந்த பாராட்டை கேட்ட காக்கா பெருமையில் நிமிர்ந்தது. என் குரலும் அழகாக இருக்குமோ என்று அது யோசித்தது. நரியை கவர்வதற்காக காக்கா தயாரானது. பெருமையுடன் வாயை திறந்து கா கா என்று குரல் விட்டது. அந்த குரல் வெளிவந்த உடனே அதன் வாயிலிருந்த வடை கீழே விழுந்தது. வடையை கண்காணித்துக் கொண்டே இருந்த நரி ஒரு துள்ளலில் அதை கவ்வி எடுத்துக் கொண்டது. காக்கா அதிர்ச்சியில் உறைந்து விட்டது. நரி வடை வாயிலே வைத்துக்கொண்டே மரத்தடியிலிருந்து வேகமாக ஓடிப்போனது. கிளையில் இருந்த காக்கா விரக்தியில் தலை குனிந்தது. அடடா, நான் ஏமாந்துட்டேனே என்று அது உணர்ந்தது. தூரத்தில் நரி வடை சாப்பிட்டுக் கொண்டும் சிரித்துக் கொண்டும் இருந்தது. அந்த நாளை தொடங்கி காக்கா ஒரு நல்ல பாடம் கேட்டுக்கொண்டது. மரத்தடியில் இருந்த பாட்டியும் காக்காவை பார்த்து மெதுவாக சிரித்தாள். இந்த கதையின் நெறி, பொய்யான புகழ்ச்சியில் நம்பிக்கை வைக்கக்கூடாது.